அடுத்து ஆட போறது நம்ம சித்தார்த் பொம்மி. எஸ் சான்ஸே இல்ல. நான் இருக்க மூட்ல பர்த்டே பார்ட்டிக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல வேற டான்ஸ் கேம்ஸ் எல்லாம் நோ வே. என்ன சித்தார்த், உனக்காக ஆடணும்ல, இப்ப நீ போய் ஆட வேண்டாமா? போ ஆடுப்பா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. வா வா வா. ஆடுங்கண்ணா அண்ணி ஆடுங்க அண்ணா அண்ணி சொல்லுங்க அண்ணி ஹரிஷ் மியூசிக் ஆன் பண்ணு. போட்டாச்சு. இன்னும் எத்தனை நாள் தான் இவங்க ஆசைக்காக வாழ்றது? அஞ்சல அஞ்சல என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி 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 அம்மா இவங்களுக்கு லோ பிபி ஆயிருக்கு. என்ன டேப்லெட் போட்டாங்க? ஒரு நிமிஷம் டாக்டர். இந்த டேப்லெட் தான் டாக்டர் சாப்பிடுறாங்க, வேற எதுவும் இல்ல. இந்த மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுக்கறாங்கல்ல? எல்லாமே கரெக்டா தான் சாப்பிடுறாங்க டாக்டர். இப்போ பார்ட்டில வச்சு ஏதாவது ஒத்துக்காத ஐட்டம் சாப்பிட்டாங்களா? கேக்கு தான் சாப்பிட்டாடா. அது கூட அதிகமா இல்ல, சின்னதா ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டா. அப்படியா? அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒத்துக்காம போயிருக்கு, அதனால இப்படி திடீர்னு முடியாம போயிருக்கு. மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இந்த மாத்திரையே தொடர்ந்து கொடுங்க, பாத்துக்கலாம். இவங்க நல்ல ஓய்வு எடுக்கணும். சரிங்க டாக்டர். இவங்க கவலைப்படுற மாதிரியோ அதிர்ச்சி ஆகிற விஷயங்களோ இவங்க காதுக்கு கொஞ்ச நாளைக்கு கொண்டு போக வேண்டாம். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வேற எந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் கால் பண்ணுங்க. ஒருவேளை இவங்களுக்கு ரொம்ப முடியாம போனா இம்மீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. நான் அங்க 24 ஹவர்ஸும் அவைலபிளா இருப்பேன். இப்பவே அட்மிட் பண்றதா இருந்தாலும் பண்ணிடுங்க டாக்டர். அஞ்சலிக்கு உண்மையிலேயே எதுவும் ஆகல, அவளுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க பயப்படாம இருங்க. இப்போதைக்கு அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும். ஓகே அஞ்சல, இப்ப பரவாயில்லையாமா? முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஏங்க என்ன கொஞ்சம் உட்கார வைக்கிறீங்களா? ஏய் பது, அப்பா. ஆ பாத்து பாட்டி. அஞ்சல, கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறியா? அது மாத்திரை போட்டுக்கணும். ஆஹா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலைங்க, வேண்டாம். விட்டா நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். நீ தூங்கிக்கிட்டே இருப்ப, அப்ப வந்த பிரச்சனை எப்படி சரியாகும்? அஞ்சல, டாக்டர் சொன்ன மாத்திரையை சாப்பிட்டா தானே உனக்கு சரியாகும். நீ எதுவும் சாப்பிடலன்னா இங்க இருக்கிற யாரும் சாப்பிட போறதில்ல. அப்படி சொல்லுங்க. கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டாதானே நல்லா இருக்கும். போட்டுக்கங்கம்மா. ஆமா பாட்டி, மாத்திரை போட்டே ஆகணும். அதுக்கு இந்த கஞ்சியை குடிங்க. நாங்க மட்டும்தான் பாக்கி, நாங்களும் சொன்னாதான் குடிப்பீங்களா? ஐயோ சரி, குடிக்கிறேன். தாத்தா குடுங்க தாத்தா, நான் குடுக்கறேன்.
அடி பாவி, இவ என்ன துப்பறிகிற வேலையெல்லாம் பாக்குறா? ஒருவேளை மாட்டிப்போமோ? என்ன மருந்து தனியா டியூப் தனியா இருக்கு? இதுல ஏதாவது மாத்தி போட்டு பாட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஹை, வேம்பு சார் நேத்து நம்ம பர்த்டேக்கு கொடுத்த அதே சட்டையை மறுபடியும் போட்டிருக்காரு. வேம்பு சார் என்ன இல்ல சாப்பிடாமலே கிளம்புறீங்களேன்னு. முக்கியமான மீட்டிங் இருக்கு, போயே ஆகணும், அர்ஜென்ட். தள்ளு. ஒரு நிமிஷம் வேம்பு சார். என்ன? இப்போ நீங்க போட்டிருக்கீங்களே இந்த சட்டை, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் இந்த சட்டைக்கு என்ன? இல்ல நேத்து உங்க பிறந்த நாளுக்காக உங்களுக்கு கிட்டார் எல்லாம் போட்டு கொடுத்தேன். அத மறுபடியும் போட்டுட்டு வந்திருக்கீங்களே, அதான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்பதான். ரூம்ல அயன் பண்ண துணி இருக்கான்னு தேடினேன். வெளியில போட்டு போற மாதிரி ஒரு ஷர்ட் பேண்ட் கூட இல்ல. அதான் மறுபடியும் இதையே போட்டு கிளம்புறேன். அக்கா, அயன் பண்ண துணி. ஐயோ, இந்த நேரத்துலயா இவன் வரணும்? நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கூட யாருக்கும் பிடிக்காது. அயன் பண்ண துணியெல்லாம் வந்துருச்சுல, எனக்கு ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வா போ. சரி ஓ, வேம்பு சார், நான் மறந்தே போயிட்டேன். அதுல பேண்ட் சட்டெல்லாம் எதுவுமே இல்ல, புடவை மட்டும்தான் இருக்கு. சரி, என் பேண்ட் ஷர்ட்லாம் அயன் பண்ணி வை. அக்கா, இதுல பேண்ட் சட்டை இருக்கு. இந்தாங்க. தேவையில்லாம பேசாத, நீ கிளம்பு. சரிக்கா. இதுல வேம்பு சாரோட சட்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா அவரு சட்டைய மாத்தி போட்டுல போயிருப்பாரு. அதுக்கு நான் விடுவேனா?